தினம் செய்வது, எதையெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிப்பது, எதற்கெல்லாம் ஜெபம் தினம் செய்வது, எதையெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிப்பது. என் கண்ணீர் ஜெபமாகட்டும், என் கலக்கம் ஜெபமாகட்டும், என் கண்ணீர் ஜெபமாகட்டும், என் கலக்கம் ஜெபமாகட்டும், என் புலம்பல் ஜெபமாகட்டும், என் கதறல் ஜெபமாகட்டும், என் புலம்பல் ஜெபமாகட்டும், என் கதறல் ஜெபமாகட்டும். எதற்கெல்லாம் ஜெபம் தினம் செய்வது, எதையெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிப்பது. என் தவிப்பு ஜெபமாகட்டும், என் விழிப்பு ஜெபமாகட்டும், என் தவிப்பு ஜெபமாகட்டும், என் விழிப்பு ஜெபமாகட்டும், என் உளறல் ஜெபமாகட்டும், என் முனங்கள் ஜெபமாகட்டும், என் உளறல் ஜெபமாகட்டும், என் முனங்கள் ஜெபமாகட்டும். எதற்கெல்லாம் ஜெபம் தினம் செய்வது, எதையெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிப்பது. என் மூச்சு ஜெபமாகட்டும், என் பேச்சு ஜெபமாகட்டும், என் மூச்சு ஜெபமாகட்டும். இப்போதும் திருநெல்வேலி மண்டலத்தினுடைய ரீஜனல் பாஸ்டர் அவர்கள் தொடர்ந்து திருச்சபையில் இந்த நாளிலே IPS மாவட்டத்துடைய தலைவர் டாக்டர் அப்போஸ்தலர் ரெவரண்ட் டேவிட் தாராசாமி அவர்கள் இந்த நாளிலே மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருநெல்வேலி மண்டலத்திற்கு வருவது ஒரு நமக்கெல்லாம் ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஸ்லாக்கியம். இப்பொழுதும் ஐயா அவர்கள் இந்த திறப்புலாவை நடத்துவார்கள். அதற்கு முன்பதாக நமத்திலே வந்திருக்கிறதான விருதுநகர் மாவட்ட போதகர் பாஸ்டர் ஹென்றி ஜான்சன் அவர்கள் ஒரு ஆரம்ப துவக்கத்தை செய்வார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆண்டவரே காலவளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ஆலய பிரதிஷ்டை ஆண்டவரே ஆராதனை கட்டுரை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை ஜெபத்தோடு இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கும்படியாய் இப்படி ஆண்டவரை தலைமை போதவர்களை அழைத்துவதை அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் முன்னின்று ஆண்டவரை இந்த காரியத்தை எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். மகிமையின் ராஜா ஆண்டவரை பிரவேசித்து சகல காரியத்தையும் தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி தேவன் தம்முடைய பிரசனத்தை இந்த இடத்துல அதிகமாக ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துவீராக. மாறாத பிரச்சனைகளோடு கண்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். நல்ல பிதாவே. மாவட்டத்தினுடைய மத்திய போதகர் அவர்கள் வந்து ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9வது வசனம் வரை மத்தியிலே வாசிப்பார்கள். பின்பதாக தலைவரை அவர்கள் ஜெபித்து திறந்து வைக்கிறதாக இருக்கும். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ சேத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தின் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில்
உங்களுக்கும் எழுதியிருக்கிறார்கள். யார் இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது இல்லையா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசாக்கின் குமாரனாகிய யோசப் என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களோடும் நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீர்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எட்டாவதையும் அசையப்படுவேன். சகல ஜாதியையும் அசையப்படுவேன். சகல ஜாதிகளால் விரும்பப்படத்தக்கவர் வருவார். இந்த ஆலயத்தின் மகிமையினால் நிலையப்படுவார் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவரிடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய ஐபிஏ வண்ணாரப்பேட்டை சபையினுடைய சிறப்பு விழாவிற்கு பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். இந்த நாள் சந்தோஷமான ஒரு நாள், கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், மகிழ்ந்த அவரை துதிக்கின்ற நாள். இடமாய் மலை வெள்ளத்தில் சேதப்பட்ட ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டி அதை இந்த நாளை பிரதிஷ்டை செய்யும்படியாக தேவன் பெருமை தந்ததற்காக வாசித்த வேத வசனத்தின் பிரகாரமாக தானியேலுடைய மகிமை இறங்கி வருவதாக, கிருபை விளங்குவதாக, நிறைவாய் இறங்கி வருவதாக. 24ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறது போல, வாசல்களே இவன் தலையை உயர்த்துங்கள், கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? ஒரு சேனைகளின் தேவனாகிய கர்த்தராகவே. மகிமையின் தேவன் உள்ளே பிரவேசித்தார். மகிமையினாலே நிரப்ப முடியாது. எல்லாம் இருக்கிற இடத்திலே வலது கரத்தை உயர்த்தி நன்றாக ஸ்தோத்திரம் செய்து பிரசனத்தை வரவேற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமைக்காக புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை நாங்கள் மீண்டும் திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆலயத்தின் வாசற்பதாக நாங்கள் நின்று உம்முடைய மகத்துவமான நாமத்தை சொல்லி உயர்த்தி துதிக்கிறோம். வார்த்தையை சொன்ன வண்ணமாக என் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தும் எவ்விடத்திலும் நாங்களே வந்து அங்கே ஆசீர்வதிப்பேன் சொன்னேன். நாமத்தை எடுத்து உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த காலையில் நடுவே எழுந்தருளுவீராக. இருதயங்களை கத்தரித்து நாளைக்குள் முதலாவது பிரவேசித்து நாளைக்குள்ள மகிமையால நிரப்புவீராக. அன்பாய் சிலுவையில் சொன்ன வெவ்வேறுபட்ட ரத்தத்தை ஆலயத்தின் உள்ளும் புறமும் எல்லா இடத்திலும்
செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்தாயிருமையாகிய திரியேக தேவ நாமத்தினாலே இந்த ஆலயத்தை இன்றைக்கு இந்த சாமி போட்டு இந்த ஆலய கதவை திறந்து வைக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பரிசுத்தாவியாக திரியேக தேவ நாம மகிமைக்காக எப்பொழுதும் இந்த ஆலயத்தை திறந்து வைக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எந்த இடத்துல அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல வந்து இறங்கி வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த நாமத்துக்கு பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானங்களும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளில் நம் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் சபையாக கூடி வந்தாங்களோ அப்பொழுது நாங்கள் சொன்ன வார்த்தை, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவர்
எங்கள் பரலோக தேவனே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவரே, உம்முடைய நாமத்தினாலே இந்த பொல்லாத உலகத்தில் பாதுகாப்பாய் வாழ நீர் எங்களை தெரிந்தெடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை கனப்படுத்த பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் பலிபீடம் கட்டி உம்மை தொழுது கொண்டார்கள். இதோ ஹல்லேலூயா, நாங்கள் உமக்கு முன்பாக இந்த ஆலயத்தை கட்டி நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உமக்கென்று மாளிகையை கட்டி உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எங்களையே தேவனுக்கு முன்பாக பலிபீடமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடி வந்து உமக்கென்று பலிபீடம் கட்டி இயேசுவை மகிமைப்படுத்தி பரலோகம் பிரியப்படத்தக்கதாய் இந்த இடத்திலே நீர் மகிமைப்படுவீராக. இந்த இடத்திலே நீர் உயர்த்தப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகள் தியாகத்தோடும் கண்ணீரோடும் பிரயாசத்தோடும் ஹல்லேலூயா எடுத்த இந்த முயற்சியை என் தேவன் அங்கீகரிப்பீராக. பலிபீடம் ஆயத்தமாய் இருக்கிறது, பலி பொருட்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவையானது பரலோகத்தின் அக்கினி மட்டுமே. பரலோக அக்கினியை எங்களால் கொண்டு வர முடியாது. ஆனால் பரலோக அக்கினியை கொண்டு வரும்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே ஹல்லேலூயா பாவ பலியாய் ஹல்லேலூயா எங்களுக்காய் தொங்கின இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பரலோக அக்கினியை கொண்டு வருவீராக. பரலோக அக்கினியாய் நீரே எங்கள் நடுவிலே எழுந்தருளுவீராக. அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்கிற உம்முடைய விருப்பம் இந்த இடத்திலே நடக்கட்டும். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். மிக உற்சாகமாய் பாடல் ஆராதனைகளை நடத்தின அருமையான தேவதாசர்களை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், இன்னும் அவர்கள் மூலமாய் பாடல் ஆராதனையின் மூலமாய் தேவனுடைய மகிமை பலமாய் இறங்கும்படியாய் அவர்களை கனப்படுத்தவும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மீண்டும் ஒரு விசை அவர்களுக்காய் நம்முடைய கரவொலிகளை எழுப்பலாமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் அவர்களை கனப்படுத்தியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இப்பொழுதும் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஐபிஎஸ் சபைகளின் மத்திய போதகரும் அருமையான இந்த சபையின் ஸ்தல போதகரும் ஆகிய பாஸ்டர் பிரவீன்குமார் அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வரவேற்று தொடர்ந்து கனப்படுத்தும்படியாய் இருக்கிறார்கள். இப்பொழுதும் அருமையான போதகர் அவர்களை வரவேற்கும்படியாய் சபையார் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமா? ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில எத்தனை அதிகமான ஒரு தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடிந்தது. மெய்யாகவே கர்த்தர் பிரியமாய் இந்த ஆலயத்தில் இறங்கி வந்து உலாவுகிறதை எங்க ஆவியில உணர முடிந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல பிரசன்னராய் இருக்கிற தேவாதி தேவனை முதலாவது நம்ம வரவேற்போமா? கரங்களை தட்டி. ஓ பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே பிரியமாய் நம்மத்திலே வந்து இந்த இடத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் பிரியமா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிறப்பாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆராதனை நடத்தி தந்த அருமையான எங்களுடைய ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹோப் குழுவினருக்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற அருமையான இளம் ஊழியர்கள் ஸ்தோத்திரம். அவங்க ஸ்தோத்திரம் பல விதமான ஸ்தாபனங்களில் சபைகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாக, இணைக்கப்பட்டவர்களாக, சகோதரர்களாக, சிநேகிதர்களாக அவங்க இணைந்து இந்த பட்டணத்தில் நிற்கிறது ஸ்தோத்திரம். ஆமாம், யாருக்கு துக்கமோ இல்லையோ பிசாசுக்கு ரொம்ப துக்கம். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், அதனால் நாங்கள் பிசாசை இரிட்டேட் பண்ணும்படியாகவே இணைந்து நிற்கிறோம்.
அது எங்கள் பட்டணத்துக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வருகை தந்திருக்கிற பாஸ்டர் ஐசக், கிறிஸ்துவின் சேனை சபையை சார்ந்த பாஸ்டர் ஐசக் அவர்கள் முன்பதாக வருவார்கள். அவர்களை எங்களுடைய ஆண்கள் ஐக்கியத்தின் தலைவர் பிரதர் கம்ஸ் அவர்கள் ஷால் அணிவித்து கௌரவப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவருடைய தகப்பனார் பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் இந்த நாளிலே அவங்க அமெரிக்க தேசத்தில் ஊழியத்திற்காக போயிருக்கிறபடினால நம்ம மத்தியில் வர முடியவில்லை. ஆனாலும் அவருடைய மகன் சேஷ்ட புத்திரன் இந்த நாளிலே நம்ம மத்தியில் வந்து சிறப்பாய் நம்ம ஆராதனையில் உற்சாகப்படுத்தினார்கள். நம்முடைய ஆண்கள் ஐக்கியத்தினுடைய தலைவர் பிரதர் கம்ஸ் அவர்கள், அட்வொகேட் கம்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து அவர்களுக்கு ஷால் அணிவிப்பார்கள். நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட பிரதர் மார்க் அவர்கள் வந்து நினைவு பரிசு வழங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படி போட்டுக்கோங்க. அவர்கள் வந்து நினைவு பரிசு வழங்க மார்க், பிரதர் மார்க் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவங்க வந்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம மத்தியிலே பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சமாதானபுரம் ஏஜி சபையினுடைய போதகராக இருக்கிற பாஸ்டர் பிரேம் அவங்க இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வந்திருப்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஸ்தோத்திரம். அவர்களும் எங்களுடைய குழுவில் இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த நாளிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். எனவே நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் பிரேம் அவர்களை அன்போடு நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரதர் ராஜ்குமார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வர அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் பாஸ்டர் பிரேம் அவர்களுக்கு ஷால் அணிவித்து வரவேற்க நான் அன்பாய் கேட்கிறேன். நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரதர் லாசரஸ் அவர்கள் முன்பதாக வந்து நினைவு பரிசு வழங்க அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரம். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஃபெடரேஷனில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற பாஸ்டர் அமலராஜன் அவர்கள் இந்த நாளிலே வந்திருப்பது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸ்தோத்திரம். அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஊழியராக இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இளம் ஊழியர்களோடு இணைந்து ஜெபத்தில் எங்களை உற்சாகப்படுத்துவது எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஸ்தோத்திரம். எனவே அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுதும் பிரதர் அசோக் முன்பதாக வந்து அவர்களுக்கு ஷால் அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். பிரதர் எசேக்கியேல் முன்பதாக வந்து அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுக்க அன்போடு அழைக்கிறேன். நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தொழிலதிபர் அசோக் அவர்கள் இப்பொழுது ஷால் அணிவிப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது பிரதர் எசேக்கியேல் இந்தியன் ஆர்மி அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்குவார்கள். எங்களுடைய அன்பிற்குரிய ஸ்தோத்திரம் பாஸ்டர் நிக்சன் பால் வெஸ்லி அவங்க இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வந்திருப்பது பெரிய சந்தோஷம். அவங்கள பிடிக்கவே முடியாது. இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. துதியங்கோட்டை சபையினுடைய இணைப்போதகராய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். இப்போதும் நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஷால் அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்த நாங்கள் முன்னே அழைக்கிறோம். ஸ்தோத்திரம். பிரதர் மார்டின் அவர்கள் முன்பதாக வந்து நினைவு பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஊழியக்காரரை கௌரவப்படுத்துவோம். பாஸ்டர் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அவர்களுக்கு நினைவு பரிசை பிரதர் மார்டின் அவர்கள் வழங்குவார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பிரதர் கார்த்திக் கமாலியல். ஆமாம், ஊரறிந்த பாப்பானுக்கு பூநூல் தேவையில்லை. அதுலேயும் நம்ம சபையில் அவர்கள் ஸ்தோத்திரம். ஆமாம், எங்களுடைய நிறைய விசுவாசிகள் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். எல்லாத்த விட என்னுடைய அருமையான நண்பர் இந்த நாளிலே இங்கே ஆமாம், இந்த 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 இடம் அந்த வெள்ளத்தில், ஆமாம், இந்த இடம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நாங்கள் நிற்கும்போது முதலாக துதியன்கோட்டை சபையிலிருந்து பாஸ்டர் நிக்சன் அவங்க ஓடோடி வந்து நாங்கள் தண்ணிக்குள்ளே நிற்கும்போது எங்களை பார்த்து விசாரிக்க வந்தார்கள். அடுத்தபடியாக தூத்துக்குடியிலிருந்து என்னுடைய அருமையான நண்பர் கார்த்திக் கமாலியல் அவர்கள் வேகமாய் வந்து எங்களுடைய நிலைமையை பார்த்து இன்றைக்கு வரைக்கும் அநேக உதவிகளை செய்து இந்த ஆலயத்தை கட்டுகிறதுல உதவியாக துணை நிற்கிறார்கள். ராத்திரி 11 மணியோ 12 மணியோ இந்த ஆலயம் கட்டுகிறதுல அவர்களுடைய பங்கு ரொம்ப பெரிது. நான் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு பெரிய உதவியாக ஒரு நல்ல சிநேகிதராக இருந்தார் இவ்வளோ வருஷமாக. இப்போ சகோதரராகவே மாறிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், சிலர் சகோதரராக இருந்து சிநேகிதராக மாறுவாங்க.
இவர் சிநேகிதராக இருந்து சகோதரராக மாறி இருக்கிறாரு. எனவே ஒரு சகோதரன் நின்று செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் கூட நின்று செய்ததை குறித்து நான் அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவங்களுடைய நம்ம எப்படி அவரை நேசிக்கிறோமோ அது மாதிரி தூத்துக்குடியில் உள்ள மவுண்ட் சர்ச் என்னையே அதிகமாய் நேசிப்பார்கள். ஆமாம், நான் அங்கே பிரசங்கம் பண்ண வரேன்னா அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸ்தோத்திரம். எனவே அப்படி ஒரு நல்ல ஒரு அன்பை, ஐக்கியத்தை, ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு பெரிய குறை, நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்தாபனத்தில் இருப்பேன்னு சொல்லி இவரையும் ஐபிஎல் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குய்யா. ஆமாம், ஸ்தோத்திரம். நாங்கள் ஆவியில் அவ்வளோ உரிமையாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம், நாங்கள் இணைந்து தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு தொடர்ந்து கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் சில பொருத்தனைகள், பிரதிஷ்டைகளின் நிமித்தம் அவர் ஷால் அணிவிக்க மாட்டேன்னு சொன்னாலும் கையிலையாவது கொடுத்துருங்க ஐயா. ஸ்தோத்திரம், கையிலையாவது கொடுத்துருங்க. அதுக்கு அவர்களுக்கு நினைவு பரிசை கொடுக்கும்படியாக பிரதர் பீட்டர் அவர்கள் முன்பதாக வருவாங்க. ஸ்தோத்திரம். தொழிலதிபர் பீட்டர் அவர்கள் வந்து ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க. ஷாலை கையில் கொடுங்க. ஸ்தோத்திரம். நம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. முன்னாடி உட்காந்து இங்கே வந்துடுங்க. இங்கே உட்காந்து. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எங்கள் ஐபிஏ ஸ்தாபனத்திலிருந்து வந்திருக்கிற மத்திய போதகர்கள் ஒவ்வொருவரையும் கூட நான் சந்தோஷமாய் அன்போடு வரவேற்கிறேன். மேடை தான் கொஞ்சம் சின்னதாயிட்டு, இல்லைனா எங்களுடைய மத்திய போதகர்கள் வந்திருக்கிற எல்லா மத்திய போதகர்களையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். பாஸ்டர் கிங்ஸ்லி அவங்க திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் ஜான்சன் அவங்க விருதுநகர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் எங்களுடைய ரீஜனல் போதகர் பாஸ்டர் செல்வரத்னம் அவங்க வந்திருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கன்னியாகுமரி மாவட்ட போதகர்கள் வந்திருக்கிறாங்க. எங்களை கனப்படுத்தும்படி, நேசிப்பதை வெளிப்படுத்தும்படி வந்திருக்கிற அனைத்து போதக பிதாக்கள், இன்னும் எங்களுடைய ஊழியர் ஐக்கியத்தை சார்ந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு நம்மளை நேசித்து நம்மளை கௌரவப்படுத்தும்படியாக இந்த மண்டல சேர்மன் அவங்க வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர்மா வந்து அவர்களுக்கு ஷால் அணிவிப்பார்கள். டீச்சர் செல்வி டீச்சர் முன்பதாக வந்து ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க உங்களை அன்போடு கேட்கிறேன். தேங்க்யூ மேடம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இன்னும் விருந்தினர்கள் முடிவடையவில்லை. ஆமாம், நாங்கள் யார் எப்படி சொன்னாங்களோ தெரில, ஆனால் என் மனசில் நான் நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஐயா பாஸ்டர் ரத்னம் பால் அவர்களுக்கு என்னுடைய மனசில் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். எங்களுடைய பட்டணத்திற்கு ஒரு தகப்பன் இருப்பாரானால் அவர் பாஸ்டர் ரத்னம் பால் ஐயாவாக நாங்கள் நினைக்கிறோம். நான் அவங்களுடைய பிரசங்கத்தில் ஒரு நாள் இப்படி சொன்னாங்க, யார் சபைக்கு எவ்வளோ வேணாலும் ஆத்துமா போட்டு என் சபைக்கு 1,00,000 ஆத்துமா வேணும் அப்படின்னு அவங்க ஒரு நாள் பிரசங்கத்தில் சொன்னதை நான் கேட்டேன். அதிலிருந்து எப்பொழுதெல்லாம் நான் துதின்கோட்டையை கிராஸ் பண்ணுறனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே இந்த சபைக்கு 1,00,000 ஆத்துமாவை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது உண்மை. ஸ்தோத்திரம். அதை கர்த்தர் அறிவார். என் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு சீக்கிரம் 1,00,000 ஆத்துமா தரப்போறாரியா? ஸ்தோத்திரம். ஆமாம், நானும் அப்போ எத்தனையோ லட்சமாக இருப்பேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எனவே நம்முடைய பட்டணத்திற்கு ஆண்டவர் இப்படி ஒரு நல்ல தகப்பனை தந்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அநேக ஊழியர்களுக்கு, அநேக சபைகளுக்கு, அநேக தேவ மக்களுக்கு அவர்கள் ஒரு தகப்பனாக இருந்து இன்னைக்கு அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை இந்த பட்டணத்தில் இருந்து செய்து வர்றாங்க. அவர்களுடைய அனுபவத்திற்கும் அவர்களுடைய வேத அறிவுக்கும் ஸ்தோத்திரம். நம்மளை நேசித்து இந்த நாளிலே நம்ம மத்தியில் வந்திருப்பது கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய சந்தோஷம், ஆசீர்வாதம். எனவே நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சிடி ஜெயராஜ் ஐயா அவங்க வந்து அவர்களை கௌரவப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த நாளிலே ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமாம், நேற்றைக்கு நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய சபைக்கு வந்து சொன்னேன், இப்படி ஐயாவுக்கு போய் இன்விடேஷன் கொடுத்தேன், மேக்ஸிமம் வரமாட்டாங்கன்னு நினச்சி தான் போனேன், வருவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. எங்கள் மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், எங்கள் விசுவாசிகள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். எனவே இப்பொழுது அவர்களை கௌரவப்படுத்தும்படியாக பாஸ்டர் சிடி ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஸ்தோத்திரம் 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 ஷால் கொடுப்பார்கள். அவர்களை ஸ்தோத்திரம் பாஸ்டரே அவர்களுக்கு நினைவு பரிசையும் கொடுக்க நான் அன்பாய் கேட்கிறேன். பாஸ்டர் அவர்களும் அவர்களுக்கு நினைவு பரிசை கொடுக்க நான் அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா நம்முடைய சபைக்கு நேர கையை நீட்டி இந்த சபையை ஆசீர்வதியும்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸுங்கய்யா, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் கடைசியாக இல்லை, இன்னும் தொடர்ந்து அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஊர் உலகத்துக்கெல்லாம் தகப்பன்மார் இருக்கலாம். ப்ளீஸ் கம். ஸ்தோத்திரம். எனக்கு தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், என்னதான் 1000 தகப்பன்மார் இருந்தாலும்
ஸ்தோத்திரம். நம்முடைய தகப்பன் நமக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், முதல்ல அவர் எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக மட்டும்தான் இருந்தால், இப்பொழுது சரீரத்திற்கும் அவர் தான் தகப்பனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய ஸ்தாபன தலைவர் ஐயா அப்போஸ்தலர் ரெவரண்ட் டாக்டர் டேவிட் பிரகாசம் ஐயா, இந்த நாளிலே அவங்க நம்ம மத்தியில் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். ஸ்தோத்திரம். எனக்கு தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு குறையை அவர்கள்தான் நிறைவு செய்கிறார்கள். அவங்க என்னைய அடிக்காத அடி இல்லை, நாம் பேசாத பேச்சு இல்லை. அப்பொழுதெல்லாம் நான் சந்தோஷப்படுகிறது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. ஸ்தோத்திரம். இந்த முதுகில் அவங்க கையால் நான் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். அதுபோல் அவங்க என்னைய பல நாடுகளுக்கு கூட்டிகிட்டு போய் என்னைய கௌரவப்படுத்தி அவர்கள் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் ஒன்று குறையாமல் இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், ஸ்தோத்திரம். எனவே அவர்களை நானே கௌரவப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். எனவே இந்த நேரத்தில் நாம் கரங்களை தட்டி நம்முடைய தகப்பனாரை அன்போடு வரவேற்போம். எனக்கு அவர் தகப்பனாராக இருக்கிறபடினால நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் தாத்தா கிடையாது, அவர் என்னாலும் தகப்பன் தான், எல்லாருக்கும் தகப்பன் தான். எனவே நான் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். இங்கே வருவேன் நான் எதிர்பார்க்கல. இங்கே இருக்க அநேக மக்கள் என்னோட சொந்த பந்தங்களாக தான் இருப்பீங்க. சார் நேற்று சொன்னாங்க, பிரவீன் சார் உங்களை பார்த்தது கிடையாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் எங்களோட குடும்பத்தோட ரொம்ப வருஷமாகவே தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க. எப்படின்னா, என்னோட 12th ஸ்டாண்டர்டில் எங்கள் அப்பா ரொம்ப முடியாத இருந்த நேரம் எங்களோட சொந்தக்காரங்க மூலிமா நீங்கள் எங்கள் அப்பாவுக்காக ப்ரேயர் பண்ண வந்திருந்தீங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க 2 பேருக்கும் உங்களோட தலைமையில் தான் திருமணம் நடந்தது. இப்போது என்னோட சித்தப்பா சித்தி அவங்களுக்கு குழந்தை கிடையாது, குழந்தை போன்றவங்க. ஆனால் சமீப காலமாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இங்கே வந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கல நாங்கள் வருவேன்ட்டு, ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு எனர்ஜி, சார் ப்ரேயர் பண்ணது, பாட்டு பாடினது, இதெல்லாம் ப்ரேயர்லாம் நான் கலந்துக்கிட்டது கிடையாது. வித்தியாசமான அனுபவம். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் 8:30 மணிக்கு இங்கே ஆராதனை உண்டு. நீங்கள் இயேசுவை தேட தேட உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, நீர் எங்கள் பகுதிக்கு தந்த அருமையான அரசியல் தலைவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மேல் அவர்களுக்கு உண்டான அன்புக்காக, மரியாதைக்காக நன்றி ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கு நல்ல எதிர்காலங்களை கொடுத்து உயர்த்துவீராக, நன்மைகளினால் நிரப்புவீராக. தேவ கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. பிடிப்பதற்காக நான் தனியாக எவ்வளவோ போராடி பார்த்தேன், என்னால் முடியவில்லை. இப்பொழுது ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இதே பாரம் முடிய இன்னும் சிலரை என்னோடு சேர்த்து கொண்டு ஓடுவதற்காக தான் உங்களை நான் அழைத்திருக்கிறேன் என்றார்கள். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு பட்டணத்தை, ஒரு தேசத்தை அசைப்பதற்குரிய சகல பலனும் தெம்பும் வசதியும் ஞானமும் அபிஷேகமும் கிருபையும் இருந்தாலும் கூட அவங்க சொன்னாங்க, என்னை போல தரிசனம் உள்ள இன்னும் ஒரு சிலரை என்னோடு சேர்த்து கொண்டு ஓடி இந்த தேசத்தை மறுரூபமாக்குவதற்காக உங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்படியானால் கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தரிசனத்தை, பாரத்தை வைப்பாரானால் அது தனி மனிதனால் நிறைவேற்றப்படுகிறதல்ல. எப்பொழுதெல்லாம் ஒத்த தரிசனம் உள்ளவர்கள் ஒன்று கூடி வருகிறார்களோ அங்கே கர்த்தர் மகிமையாக இறங்கி தம்முடைய தரிசனங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், தேசத்தை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர் இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்திருப்பது நாங்கள் கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். அவர்கள் வந்து முதலாவது நமக்கு ஒரு வாழ்த்து செய்தியை கொண்டு வருவார்கள். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவ மனிதனுடைய வார்த்தையை வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கூடி வந்திருக்கிற அனைவருக்கும், இந்த புதிய ஆலய திறப்பு விழாவிலே வந்திருக்கிற அனைவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தையும் மரியாதையையும் வருங்கால வெற்றியையும் அறிவித்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த
மகா சபையை கர்த்தர் நடத்தி வருகிறதை குறித்து மிகுந்த சந்தோஷம். அதோடு கூட ஐபிஎஸ் ஸ்தாபனத்தினுடைய தலைமை போதகர், மதிப்புக்குரிய போதகர் டேவிட் பிரகாசம் அவர்கள் வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷமானது. நாங்கள் அவருடைய தகப்பனார் யோபு ஞான பிரகாசத்துக்கும் எனக்கும் ரொம்ப உறவு இருந்தது. அதில் இருந்தே நாங்கள் நல்ல உறவோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை போதகர் பிரவீன் என்னை மாதிரி கிடையாது. நான்லாம் அந்த மாதிரி ஆள்கிட்ட ரொம்ப பேச மாட்டேன், அப்படியே உட்கார்ந்துருப்பேன். ஆனால் என்னிடத்தில் வருகிறவரை புறம்பே தள்ள மாட்டேன், தேடி போக மாட்டேன். ஆனால் இவர் அப்படி கிடையாது, கடும் உழைப்பாளி, தேடி 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 போகிறார். அதாவது எனக்கு சில ஆட்களை பார்த்தா புன்முறுவல் உண்டாகும், சில ஆட்களை பார்த்தா முகம் அப்படியே டக்குன்னு மாறும். இந்த தன்மை இருக்கிறது எனக்கே வெறுப்பாக இருக்கும். ஆனால் அவர் அப்படி இல்லை. பிடிச்சவங்க பிடியாதவங்க எவராக இருந்தாலும் அந்த சிரிச்ச முகம் அல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு முகம் மட்டும் எனக்கு இருந்தது, இந்த பட்டணத்தில் மிகப்பெரிய சபையை கட்டியிருந்திருப்போம். நான் செய்து முடிக்காத விடுபட்ட வேலைகளை என்னுடைய மகன் நிக்சன் பால் வெஸ்லி செய்து கொண்டிருக்கிறார். கடின உழைப்பு, அவரும் உழைக்கிறார். அவர்கள் இந்த போதகர்களோடு நண்பராக இருந்து அவர் அங்கே என்ன சொல்லப்படுகிறது அதை எனக்கு சொல்லுவார், நான் சொல்லுகிறதை அவர்களுக்கு சொல்லுவார். தரிசனத்தை பகிர்ந்து கொள்வோம், ஜப அக்கினியை ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வோம். இயேசுனுடைய சபைதான் பாதுகாப்பான இடம். இயேசுவின் சபைக்கு வெளியே பாதுகாப்பு இல்லை. நரகம் மேற்கொள்ள முடியாத ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவனுடைய சபைதான். சபை சீசர்களை உருவாக்க வேண்டும், சீசர்களை பெருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு திருவிருந்து கொடுக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். சுவிசேஷ ஊழியம் சபையின் முதல் கடமையாக இருக்க வேண்டும். அதோடு சீசத்துவத்தினுடைய மதிப்பை அளப்பதற்குரிய இடம்தான் சபை. அவரவருக்கு அர்ப்பணிப்பு இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்பதை சபைதான் அளக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை 3 காரணங்களாலே சபையை கர்த்தர் வைக்கிறார். முதலாவது பக்தி விருத்தி, 2வது வளர்ச்சி, 3வது முதிர்ச்சி. இந்த 3 காரணங்களில் தான் சபை வேண்டும். பிரியமானவர்களே, சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி இருக்காது, அரை குறையாய் வாழ்வார்கள். சபையில் இருக்கிறவர்கள் பக்தி விருத்தியோடு முன்னேறுவார்கள். அதே போல சபையினுடைய 2வது கடமை வளர்ச்சி. இந்த சபையும் நல்லா வளரணும், அதுக்கு எல்லாருமே பாடுபடணும். எப்படி பாடுபடுறது? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை யாரையாவது நீங்கள் கர்த்தருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். காணிக்கை கொண்டு வந்தால் போதாது, ஆத்துமாக்களையே காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். அப்படித்தான் சபை வளரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வளர்ச்சி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் உங்கள் எல்லாருடைய வளர்ச்சியும் முக்கியம். இந்த சபை வளர நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆகவே பக்தி விருத்தி, வளர்ச்சி, 3வது முதிர்ச்சி. ஆனால் சில பேர் சின்ன பிள்ளைகள மாதிரி அங்கே கோச்சிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க, வருத்தப்படுறவங்க இருப்பாங்க, பயப்படுறவங்க இருப்பாங்க, சந்தேகப்படுறவங்க இருப்பாங்க. அவங்க முதிர்ச்சி அடையணும். அதான் அந்த பைபிள் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். திருவசனத்தில் பழக்கப்பட்டு நல்ல முதிர்ச்சியாக நீங்கள் இருக்க நான் ஜெபிக்கிறேன். உங்களை மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இவ்வளவு தூரம் இந்த போதகர் எங்களுக்கெல்லாம் மரியாதை செய்து இவ்விதமாக செய்த புண்ணியம் அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் அவருடைய சபைக்கும் வருவதாக. ஹல்லேலூயா. நான் ஒரு ஜெபம் பண்ணுகிறேன். சர்வ பலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, விடிவெள்ளி நட்சத்திரத்தை உனக்கு கொடுப்பேன் என்று ஜெயங்கொண்டவர்களுக்கு நீ சொன்னீர். அதன் அர்த்தம் எங்களுக்கு கொஞ்ச நாளிலே விளங்கப் போகிறது. நீ இருந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக, இந்த தாசனுக்கு அற்புதம் செய்வீராக, அவருடைய குடும்பத்துக்கு அற்புதம் செய்வீராக. இந்த திருச்சபை வளர்ந்து பெருகுவதாக. இந்த திருச்சபையில் வரக்கூடியவெல்லாம் பக்தி விருத்தி அடைவார்களாக. எல்லாரும் முதிர்ச்சி அடைந்து எல்லாரையும் சுவிசேஷத்தை எங்கும் கொண்டு போக அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, ஏராளமான சீசர்களை உருவாக்கி பெருக்கி ஹல்லேலூயா இடம் கொள்ளாமல் போக மட்டும் 2, 3 ஆராதனைகள் என்று வைக்கத்தக்க ஒரு அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுப்பியறல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் உமக்கு சேரட்டும்.
மீட்பர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். துதியின் கோட்டையை சபையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களோட மரியாதையும் வாழ்த்துக்களையும் போதகர்களுக்கு மிகுந்த அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவனுடைய அருமையான அன்பான நல்ல வாழ்த்துக்கள் அப்படியே இந்த சபையில் பலிப்பதாக. அருமையான மிகப்பெரிய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் அவர்களை ஒருவரோடு ஒருவர் மிக அழகாய் கனப்படுத்துகிறதை நாம் நன்றாய் இந்த நேரத்தில் காண முடிகிறது. சில நேரத்தில் பெரிய ஆட்கள் சின்ன ஆட்கள் அப்படி விட்டுருவாங்க. ஆனால் அருமையான ஐயா அவர்கள் சிறியவர்கள் என்று பாராமல் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவது ஒரு மேன்மையான தகப்பனுக்குரிய ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை காண்பிக்கிறது. இப்பொழுதும் நம் மத்தியிலே தமிழகத்தை தன்னுடைய வார்த்தையாலும் ஜபத்தினாலும் கலக்கி கொண்டிருக்கிற அருமையான தேவ மனிதர் கார்த்திக் கமாலியல் ஐயா அவர்கள் வந்து இப்பொழுதும் அவர்கள் ஒரு சிடி பாடலை நம்மத்திலே அறிமுகப்படுத்தி செயல்படுகிறதான வேளையிலே, அப்பொழுது பாடல் பாடப்படுகிறதான வேளையிலே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக தொடர்ந்து இந்த சபையின் வளர்ச்சிக்காக காணிக்கை எடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மேடையில் இருக்கிற கனத்துக்குரிய நல்ல தகப்பன்மார்களுக்காக, கனத்துக்குரிய தேவ மனிதர்களுக்காக இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்கள் உங்களோடு இருக்கிறது. எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கிற ஐபிஏ போதகர் எல்லாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். தேவநாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது மரியாளுடைய கர்ப்பம் இரவலாய் வாங்கி அது பிறந்ததற்கு பின்பாக அவர் திரும்ப கொடுத்தார். இயேசு பேதுருவினிடத்தில் படகை வாங்கி அதில் பிரசங்கம் பண்ணினதற்கு பின்பாக திரும்ப கொடுத்தது 2 படகு அமலத்தக்க வளை கிளியத்தக்க திரும்ப கொடுத்தார். இயேசு கல்லறை 5 அப்பம் 2 மீனை வாங்கி திரும்ப கொடுத்து 12 கூடையை திருப்பி கொடுத்தார். இயேசு கல்லறையை வாங்கினார், 3ஆம் நாள் திரும்ப கொடுத்தார். எதையுமே என்னுடையதுன்னு சொல்லலை, சபையை மாத்திரம்தான் என் சபை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய கரையும் கொடுத்திருக்கிறார். அதனால தான் இது என்னுடைய சபை என்று சொல்லுகிறார். இது அவ்வளவு ஆசீர்வாதமான சபை. இந்த சபை ஒன்றும் இல்லாத போது இந்த இடத்துல நானும் பிரவீனும் மாட்டுக்கொட்டாயில் வந்து உட்கார்ந்து ஜெபித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட இருக்கிறது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தேவனுடைய நாமமே உயர்த்தப்படட்டும். பிரவீன் நல்லா பாடுவார், நல்லா எழுதுவார். அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஜப தரிசனமுள்ள இந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து ஜெபித்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அது உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகும்போது நீங்கள் காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். நம் கர்த்தருக்காக, இந்த புதிய ஆலயத்துக்காக நாம் சிறந்ததை படைப்போம். ஆமென். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த ஆலய பிரதிஷ்டை நாளில் உம்முடைய சமூகத்தை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து 3ஆம் நாளிலே கர்த்தர் குறித்த மோரியா என்னும் மலையை கண்டான். அங்கே தன் மகனாகிய ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுக்க கர்த்தர் குறித்த இடம். அங்கே தாவீது குறித்து வைத்த மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களமிறங்கிய தாவீது குறித்து வைத்த சாலமோன் கட்டின இடம் அந்த ஆலயம். குட்டியை எதிர்பார்த்து போனவனுக்கு கெடாவை கொடுத்து, யெகோவா ஈராய், இந்த ஆலயத்தில் நீர் இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தாசனுக்கு உம்முடைய மகனுக்கு நீர் கொடுத்த இந்த பாடல் தாளந்துக்காக நன்றி, பாடல் வரிகளுக்காக நன்றி. இந்த ஜப பாடல் அநேகரை உந்தி தள்ளட்டும். இந்த ஜப பாடல் அநேகரை ஜெபிக்கவும், ஜப நேரங்களில் பாடி உம்முடைய உயர்த்தவும், தேசத்துக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த ஜப பாடலை நான் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல அருமை பிதாவே. மிக அருமையாய் பிரதிஷ்டை பண்ணி ஜெபித்தார்கள். இப்பொழுதும் பாடல் வருகிறதான வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். மிஷன் ஸ்தாபனத்தின் தலைவரும் குட்னிஸ் மிஷன் சபையினுடைய போதகரும் ஆகிய ரெவரண்ட் யோகன் ராஜேந்திரன் ஐயா அவர்களை கனப்படுத்தும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். கனப்படுத்தின பிற்பாடு அருமையான ஐயா அவர்கள் படைக்கப்பட்ட காணிக்கைக்காகவும்
செய்திக்காகவும் தொடர்ந்து நமத்திலே ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமாம், எங்கள் மத்தியில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற எங்களுடைய அருமையான தலைவர் பாஸ்டர் யோகன் அவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சிஸ்டர் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் தலைவியாக இருந்தாலும் அவங்க நம்ம ஐபிஏ சபையின் பாஸ்டருடைய மகள் குன்னூரில். எனவே ஸ்தோத்திரம். நம்முடைய ஐபிஏ சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய சபைகளுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் ஊழியர்களாய் ஊழியக்காரிகளாய் போயிருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியமும் பாக்கியமுமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே அவர்களை கனப்படுத்தும்படியாக பிரதர் முத்து அவங்க எங்கே இருந்தாலும் வர உங்களை அன்போடு கேட்கிறேன். பிரதர் முத்து, அதை தொடர்ந்து பிரதர் முத்து வரலையா? சரி, பிரதர் கல்யாணகுமார் வாங்க. நம்ம எல்லா கரங்களை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட். பிரதர் கல்யாணகுமார் அவர்கள் வந்து நினைவு பரிசு வழங்குவார்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எவ்வளோ அழகா இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது செல்வி டீச்சர் அவர்கள் முன்பதாக வந்து பாஸ்டர்மா அவர்களை ஷால் அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம். நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். நாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். நம்மத்தில் வந்திருக்கிற பாஸ்டர் யோகன் ராஜா அவர்கள் காணிக்கைக்காக ஜெபித்த பிற்பாடு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நல்ல இரக்கங்களுக்காக, கிருபைக்காக, தயவுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் நீர் உண்டு பண்ணி ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியான நாளாய் கர்த்தர் நீர் மாற்றி கொடுத்ததற்காக மகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம்ப்பா. தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறதான ஜனங்கள் எல்லாரையும் கத்து தொடர்ந்து வார்த்தையின் மூலமாய் கத்து நீர் பலப்படுத்துவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் புறப்பட்டு வரட்டும். 30, 60, 100 பலன் செய்வதற்கு எதுவாய் கத்து நீர் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களை கத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த தேவைகளை எல்லாம் தொடர்ந்து கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டிங் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நமத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர்களை சிந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்களை நான் உள்ளத்தில் நினைக்கிறது கோவை சிங்கம். அல்லேலூயா. நல்ல கைதட்டுங்களேன். ஆமாம், கொங்கு நாட்டு சிங்கம், கோவை சிங்கம் என்றுதான் உள்ளத்திலே நான் நினைப்பது உண்டு. அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே அவர்கள் கொண்டு வர இருக்கிறாங்க. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அருமையான போதகரையாக தேவ பிரசன்னத்தில் ஏராளமாய் அமர்ந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த பட்டணத்தினுடைய தகப்பனாக அப்போஸ்தலனாக இருக்கிற நாங்கள் அதிகம் நேசிக்கின்ற கனப்படுத்துகிற கர்த்தருடைய தாசன் அப்போஸ்தலர் ரத்தனம் பாலையா அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, கனத்தை தருகிறது. பல ஊழியங்கள் மத்தியிலும் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்ததற்காக என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூயா எங்கள் வந்ததற்காக. அவளோடு இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்கிற எல்லா அருமையான தேவ மனிதர்கள், இளம் சிங்கங்கள் வந்திருப்பது அதிக சந்தோஷத்தை தருகிறது. குட் நியூஸ் மினிஸ்ட்ரியுடைய தலைவர் பாஸ்டர் யோகன் எங்களுடைய எஸ்பிசியில் எங்களோடு இருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம். அவரையும் அவருடைய துணைவியாரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். எழுப்புதலுக்கு வித்திட்ட, எழுப்புதலுக்காக உழைக்கின்ற, ஜெபிக்கின்ற, ஊழியம் செய்கிற நாங்கள் அதிக நேசிக்கின்ற அன்பார்ந்த பாஸ்டர் கமாலியல் அவர்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எப்பொழுதும் வேதத்தை கேட்க நாங்கள் வாஞ்சியாகவே இருக்கிறோம். நன்றாக எழுப்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வெளியேறப்பட்ட கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் நிக்சன் அவர்கள் நம்மோடு இருப்பது அதிக மகிழ்ச்சி. அவருடைய நல்ல ஊழியத்திற்காக, அன்பிற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிப்பாராக.
அருமையான பாஸ்டர் ஐசக் அவர்கள் இருப்பது அதிக சந்தோஷம். நன்றாக வர்ஷிப் நடத்த அருமையான பாஸ்டர் அவருடைய ஆராதனைகளை நேற்று கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல ஊழியங்களை அவர் உங்களுடைய தகப்பனார் செய்து வருகிறார். அவளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் பிரேம் அவளுக்காக பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் பாஸ்டருக்காக கன்னியாகுமரியில் வந்திருக்கிற அருமையான மூத்த போதகருக்காக மற்ற எல்லா அருமையான பாஸ்டர்ஸுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐபிஏ ஸ்தாபனத்தை சேர்ந்த எல்லா சென்ட்ரல் பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் மற்ற அநேக தேவ மனிதர்கள் யாவரையும் கனப்படுத்துகிறோம். உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய எல்லா பெயர்களையும் சொல்ல முடியாவிட்டாலும் உங்களை எவ்வளோ நேசிக்கிறோம். பாஸ்டர் பிரவீன் ஆமாம், ஐபிஏ என்று சொல்லும் பொழுது பல ஸ்தாபன தலைவர்கள் இங்கே இருக்கும் பொழுது அது அவளுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கும். என்ன அவங்க வெறும் ஐபிஏ என்று தானே சொல்லுகிறான்னு சொல்லி. ஐபிஏ தேவ ராஜ்யத்தில் ஒரு பங்கு. ஆனால் தேவன் எல்லா ஸ்தாபனங்களையும் நேசிக்கிறார். எல்லா ஸ்தாபனங்களும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுகிறோம். அவை நம்முடைய மத்தியில் இருக்கிற பல்வேறு ஸ்தாபன தலைவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். நாங்கள் யாரையும் ஐபிஏக்கு வா என்று வம்புப்படுத்தி கட்டாயப்படுத்தி இணைப்பதில்லை. எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும் நாங்கள் உங்களை மனதார நேசிக்கிறோம். எங்களுடைய வலது கரத்தை கொடுத்து நாம் ஒன்றாய் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டும் பொழுது அது தேவராஜ்யமாய் கட்டப்படும். தேவன் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை நடப்பித்து கொண்டு வருகிறோம். அந்த தேவ தரிசனத்திலே பாஸ்டர் பிரவீன் ஒரு சிறந்த பங்காற்றுவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். திருநெல்வேலியிலே எங்களுடைய ஆவிக்குரிய மகனாக இருந்து சிறந்த ஊழியத்தை செய்து ஐபிஏ ஸ்தாபனத்தில் ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்து ஐபிஏவின் தரிசனங்களில் ஒரு பங்கு வகித்து நல்ல ஊழியத்தை செய்கிறார். கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் இந்த சபை பாதிக்கப்பட்ட பொழுது அதிகமாய் வருத்தப்பட்டோம், ஜெபித்தோம். மீண்டும் அவர் சொன்னது போல விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்பெடுத்து கட்ட வேண்டும் என்று ஜெபித்தோம், பிரயாசப்பட்டோம். இன்றைக்கு ஒரு நல்ல மகிமையான மேல் வீட்டறை கீழ் வீட்டறை ஆவே பலவிதமான விரிவாக்கப்பட்ட இடத்தை கர்த்தர் தந்ததற்காக நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களுடைய இந்தியன் பெந்தேகோஸ்து அசெம்பிளி சபையின் சார்பாக என்னுடைய டைரக்டர் பாஸ்டர் ஜான் பிரகாசத்தின் சார்பாக என்னுடைய அருமையான குடும்பத்தார், என்னுடைய அருமையான மகன் டெரி பிரகாசும், துணைவியா பாஸ்டர் கெட்சியா பிரகாசும் எல்லாரின் சார்பாக சபையின் சார்பாக இந்த திருச்சபைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களுக்காக சபைகளை தொடர்ந்து ஜபங்கள் எடுக்கப்படுகிறது. கர்த்தர் இந்த சபைக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏமான் கொடுக்கப்பட்ட நேரத்திலே வேகமாய் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசின் புத்தகம் 60வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாலுள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தருடைய துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அலங்கரிக்கப்பட்டதா என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஆம் என்று சொல்லலாமா? அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனத்தையும் வாசிக்கின்றேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆம் என்று சொல்லலாமா?
இருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த காலையில் என்னோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தை எனக்கு நேராய் வருவதாக. உடைய வார்த்தையின் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்பட, பலப்படுத்தப்பட ஆவியானவர் கிரியை செய்வீராக என்று கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே, உடைய வார்த்தைகளை நீரே அபிஷேகித்து கூடி வந்திருக்கிறீங்கள் எல்லாரோடும் உடைய வார்த்தையின் மூலமாய் தீர்க்கமாய் பேசுவீராக. அடியேனை அபிஷேகம் கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் உடைய வார்த்தையை கற்றுத்தர அனுக்கிரகம் செய்யும். வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை கைகளை உயர்த்தி சப்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஏசாயா 60வது 61வது அதிகாரங்கள் கடைசி கால சபைகளுக்கு தீர்க்க தரிசன அதிகாரங்களாக காணப்படுகிறது. இந்த அதிகாரங்களில் அநேகம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்டி, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் சபையில் நிறைவேறுவதாக என்றதை உரிமை பாராட்டி ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு காலையில் என்னுடைய செய்தியின் தலைப்பு அடுத்த எல்லையின் 5 ஆசீர்வாதங்கள். நெக்ஸ்ட் லெவல் 5 blessings. இந்த சபையானது தேவன் இந்த திருச்சபையை ஒரு அடுத்த எல்லைக்கு அழைத்து கொண்டு வருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்த சபையினுடைய நெக்ஸ்ட் லெவல் பிளஸ்ஸிங்ஸ் 5 காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். பழைய இந்த சபை நம்ம இந்த சாட்சியில் கேட்டோம். எப்பொழுது சபை ஆரம்பிக்கப்பட்டது, 2வது மீண்டும் எப்பொழுது பிரதிஷ்டை நடந்தது, கடந்த ஆண்டிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது, இன்றைக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதியா 26ஆம் தேதியில் இன்றைக்கு இந்த ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த ஆலயத்தை, இந்த விசுவாச குடும்பங்களை ஒரு புதிய எல்லையின் அனுபவங்களுக்குள் நடத்தி செல்ல விரும்புகிறார். நல்ல கைகளை அசைத்து ஒரு ஆமேன், ஒரு ஹல்லேலூயா. காரில் போனால் அடிக்கடி கீரை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கீரிலேருந்து செகண்ட் கீர், செகண்ட் கீரிலேருந்து தேர்ட் கீர். இன்றைக்கு நான் நம்புகிறேன் இந்த சபையின் கீரை கொஞ்சம் ஆண்டவர் ஷிஃப்ட் பண்ணுகிறார். உங்கள் கையை கொஞ்சம் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ தேர்ட் கீர்லேருந்து ஃபோர்த் கீருக்கு தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை வேகமாய் ஆக்சலரேட் பண்ணி துரிதமாய் காரியங்களை நடப்பிக்க போகிறார். அவை கர்த்தர் செய்யக்கூடிய 5 மாற்றங்கள், அல்லாவிட்டால் 5 அடுத்த எல்லையின் அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக ஷிஃப்ட் இன் க்ளோரி, மகிமையில் ஒரு மாற்றத்தை தருவார். 2வதாக ஷிஃப்ட் இன் ஜெனரேஷன்ஸ், தலைமுறைகளில் ஒரு மாற்றத்தை தருவார். 3வதாக ஷிஃப்ட் இன் கோல்ட், பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கத்த தருவார். 4வதாக ஷிஃப்ட் இன் காட்லினஸ், தெய்வீக பக்தி கெடுத்த காரியங்களிலே, பரிசுத்தத்துக்கு எடுத்த காரியங்களே ஒரு மாற்றத்தை தருவார். 5வதாக ஷிஃப்ட் இன் குளோபல் ஹார்வெஸ்ட், தேசிய உலகளாவிய அறுவடையிலே கர்த்தர் மாற்றத்தை தருவார். 5 காரியங்களை சொன்னேன். க்ளோரி, பிறகு ஜெனரேஷன், 3வதாக கோல்ட், 4வதாக அவதமாக காட்லினஸ், 5வதாக குளோபல் ஹார்வெஸ்ட். இந்த 5 காரியங்களை இந்த காலையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம், அடுத்தலின் ஆசீர்வாதம், மகிமையின் அடுத்த எல்லை. மகிமையின் அடுத்த எல்லையினுடைய மகிமை. ஏசாயா 60வது அதிகாரத்தில் மகிமை என்கிற வார்த்தை ஏறத்தாழ 9 முறை திரும்ப வருகிறது. மகிமை உன்னை மூடும், மகிமை இறங்கி வரும், எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று தேவனுடைய வார்த்தை திரும்ப வரக்கூடியதாக இருக்கிறது. பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, மகிமைன்னு சொல்லுங்க. ஆமாம், மகிமைன்னா சிலர் க்ளோரின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. க்ளோரின்னு அவங்க எந்திரிச்சு வந்துடுறாங்க. உங்கள் பேர் க்ளோரியாக இருக்கலாம், ஆனால் மகிமை என்பது
தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆலயத்தில் உங்கள் மகிமை இறங்கி வருவதாக, உங்களுடைய மகிமையின் பிரசனம் இறங்கி வருவதாக. எங்களுக்கு வேறொரு ஆசை இல்லையா, ஒரு பெரிய கட்டடம் என்பது மிக முக்கியமல்ல. நாங்கள் கட்டின இந்த ஆலயத்தில் தேவ மகிமை பிரசனம் இறங்கி வராவிட்டால் அதில் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. ஆலயம் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி இருக்கலாம், என்னென்ன காரியங்கள் இருக்கலாம், எவ்வளோ லட்சங்களை செலவழித்து இருக்கலாம், ஆனால் அங்கே ஆண்டோடைய பிரசனம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆலயம் சாதாரணமாக சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வருமானால் அதை போல விசேஷமான காரியம் ஒன்றுமே கிடையாது. நான் நம்புகிறேன், புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் இந்த காலையில் தேவ மகிமை இறங்கி வரப்போகிறது. தேவ மகிமை இந்த ஆலயத்தை நிரப்ப போகிறது. தேவ மகிமையின் புகையினால் இந்த ஆலயம் நிரப்ப போகிறது. நல்ல 2 கைகளை உயர்த்தி சில நிமிடங்கள் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி, தேவனே உம்முடைய மகிமை என்னை நிரப்புவதாக, இந்த ஆலயத்தை நிரப்புவதாக, உடைய பிரசனம் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. அதுதான் எங்க வாஞ்சை ஆண்டவரே. எங்க வாஞ்ச ஒரு கட்டடம் அல்ல, எங்க வாஞ்ச வேற அழகு பொருட்கள் அல்ல. we desire, we ask you for the glory manifestation, revelation of your mighty presence, of your glory in our midst. Hallelujah. மகிமை என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? மகிமை என்கிற வார்த்தையினுடைய எபிரேய பதம் காபூத் என்று சொல்லப்படுகிறது. மகிமை என்கிற அந்த கிரேக்க பதம் டாக்ஸா என்று சொல்லப்படுகிறது. மகிமை என்று சொன்னால் கனம், வெயிட், ஹெவி என்று சொல்லிக்கிறோம். ஹெவியா இருக்குது, கனமா இருக்குது. இப்போ தேவனுடைய மகிமை இறங்கி வந்தா அங்க ஒரு கனம் காண, கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர். மகிமை என்று சொன்னால் abundance, ஏராளம். மகிமை என்றால் wealth, ஐஸ்வர்யம், செல்வம், ஆசீர்வாதம் என்றெல்லாம் பல பொருட்களை அந்த மகிமை என்கிற வார்த்தை உடையதாக இருக்கிறது. தேவன் எப்பொழுதும் மகிமையில் வெளிப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டிய பொழுது அந்த மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை இறங்கி வந்தபடியினாலே அங்கு யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அவ்வளவாய் தேவ மகிமை இறங்கி வந்தது. பிறகு சாலமோன் தேவாலயத்தை கட்டிய பொழுது எல்லாரும் ஏகோபித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்த பொழுது ஆசாரியர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாத அளவு தேவ மகிமை இந்த ஆலயத்தில் இறங்கி வந்தது. தாவீது தேவனுடைய கூடாரமாக அந்த கூடாரத்தை எடுப்பித்து அதை எருசலேமில் வைத்த பொழுது அந்த தாவீதின் கூடாரத்தில் தேவ மகிமையாய் வெளிப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட அந்த ஆகாயின் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயத்திலும் அங்கு அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுகிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கின்ற வார்த்தையின்படி அந்த ஆலயத்திலும் கர்த்தர் இறங்கி வந்து மகிமைப்படுத்தினார். என்றாலும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த மகிமை ஒரு கட்டடத்தில் இல்லாமல் ஆண்டவராய் இயேசுக்குள் இறங்கி வந்தது. அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராக இருந்தார். அந்த ஒரே பேரான பிதாவுடைய குமாரனுடைய மகிமை கண்டோம். அது பிதாவுடைய மகிமைக்கு ஒப்பாகவே இருந்தது. மகிமை அவருக்குள் வாசமாண்டது. ஆண்டவராய் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உங்களை மென்னையும் பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்குள் மகிமையாய் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. மகிமையின் கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நெஞ்சு மேல கையை வைத்து சொல்லுங்க, மகிமையின் கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய முதலாவது வாக்குத்தத்தம், இந்த திருச்சபையை தேவன் ஒரு அடுத்த எல்லையின் மகிமைக்கு நடத்தி செல்ல போகிறார். ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த மகிமை கொஞ்சம், இனி வருகிற நாட்களில் தேவ மகிமை பூரணமாக இறங்கி வருவதை காண்பீர்கள். அவருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய மகிமை, ஏன் அந்த மகிமைக்கு அவ்வளோ கனப்படுத்துகிறோம், ஏன் இந்த மகிமை அதிகம் வாஞ்சிக்கிறோம்? இந்த ஏசியா 60 அதிகாரத்தில் தேவ மகிமை வெளிப்பட்டால் என்னவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தேவன் நமக்கு அழகாய் சொல்லுகிறார்.
தேவ மகிமை நம்முடைய மத்தியில் இறங்கி வரும் பொழுது, அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது 1000 பிரசங்கம் பண்ண முடியாத தேவனுடைய ஒரே நிமிடம் பிரசனம் அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அவருடைய மகிமை இறங்கி வந்துட்டா போதும், பர்வதங்கள் மெழுகு போல உருக ஆரம்பித்து விடும், பிரச்சனைகள் மாற ஆரம்பித்து விடும், நுகங்கள் முறிய ஆரம்பிக்கும், வியாதிகள் சுகமடைய ஆரம்பிக்கும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எதெல்லாம் முடியாதுன்னு நினைத்தோமோ அதெல்லாம் தேவ பிரசனத்தில் சாத்தியமாய் மாற ஆரம்பிக்கும். தேவ பிரசனத்தில் பராக்கிரமசாலி முதலாய் மனங்கசந்து அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பான். அந்த தேவனுடைய மகிமையின் பிரசனம் இறங்கி வரும் பொழுது அதில் தொடப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் அசைக்கப்படாதவர்கள் தேவ பிரசனம் இறங்கி வரும் பொழுது அவருடைய கண்களே கண்ணீர் வடிந்து ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். கைகளை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் இன்றைக்கு காலையில் எங்கள் நடுவில் வல்லமையாக இறங்கி வருவதாக. இந்த ஸ்தலத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் உடைய மகிமையின் பிரசனம் இறங்கி வர வேண்டும். ஆண்டவரே, அந்த மகிமையில் இயேசுவை காண வேண்டும், இயேசுவை தரிசிக்க வேண்டும், உடைய பிரசனத்தை நாங்கள் உணர வேண்டும். நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது அநேக அற்புதங்களை கர்த்தர் வருகிற நாட்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்பட்டு அநேக நன்மைகளை, அநேக காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், எப்பொழுது தேவ ஜனங்கள் கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கிறார்களோ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ, அப்பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏசாயா 6வது அதிகாரத்தில் அந்த தூதர்கள், சேராபீன்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்த பொழுது அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. அந்த ஆலயம் மகிமையினால் மூடப்பட்டது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்தி துதிக்கிறோம். கர்த்தரை நன்னை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதிய போது என் வாயில் இருக்கும். நல்ல கர்த்தரை உயர்த்தி துதிக்கும் பொழுது, கர்த்தரை நல்லா உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் உனக்குள் வல்லமையா இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலையில நாம் அதற்காக தான் வந்திருக்கிறோம். ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்பதற்காக அல்ல, வேற பாடலை பாடுவதற்காக அல்ல, கர்த்தரை உயர்த்தி துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னத்தின் மகிமை நம்மை நிரப்பக்கூடியதாக இருக்கும். அதான் மோசேனுடைய விருப்பமானது. மோசே ஆண்டவரிடத்தை கேட்டான், ஆண்டவரே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பின்னு கேட்டான். தேவன் அவனுக்கு மகிமையை காண்பித்த பொழுது அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். பக்கத்து இருக்கிற பார்த்து சொல்லுங்க, முகம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுங்க. என்ன பவுடரு போட்டீங்க? குட்டி கூரா பவுடரு போட்டிங்களா? பாண்ட்ஸ் பவுடரு போட்டிங்களா? என்ன மேக்கப் பண்ணீங்க? மேக்கப் பண்ணால் அந்த மகிமை வராதுங்க, பவுடர்னால அந்த மகிமை வராதிங்க. அந்த மகிமை மோசேயை போல தேவனுடைய பர்வதத்துக்கு ஏறும் பொழுது, தேவனை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அந்த மகிமை உன் பேரில் இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் ஆகவே தான் சொன்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய முகத்தை காலையில் நான் நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க பார்க்க அவருடைய மகிமை மேல இறங்கி வருகிறது. அவருடைய மகிமையை சூழ்ந்து கொள்கிறது. அவருடைய மகிமையை மூடுகிறது. அவருடைய மகிமையை பாதுகாக்கிறது. அவருடைய மகிமையை நிரப்புகிறது. அதுதான் ஏசாயா 60:5 சொல்லப்படுகிறது. அவர்கள் their faces were radiant with the glory of God. அவர்களுடைய அந்த மகிமையின் பிரகாசம் உன் மேலே இறங்கி வர்றதுனால நீ பூரிப்படைந்து, நீ ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பாய். அந்த மகிழ்ச்சி மேலே இறங்கி வரும், அந்த மகிமை மேலே இறங்கி வரும் பொழுது வெட்கம் மறையும், கலக்கம் மாறும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீ கைவிடப்பட்டவள், நீ தள்ளிவிடப்பட்டவள், அனாத, ஒருத்தர் உன்னை நேசிக்கிறதில்லை, யாரும் உன்னை விரும்புறதில்லை, எல்லாராலும் நெகிழப்பட்டதாய், கைவிடப்பட்டதாய், தள்ளப்பட்டதாய், தள்ளப்பட்ட நகரம் என்று இருந்திருக்கலாம்.
ஆனால் தேவனுடைய மகிமையின் மேலே இறங்கி வரும் பொழுது கர்த்தனை அலங்கரித்து உன்னை கர்த்தருடைய நகரம், உன்னை சியோன் என்று சொல்லி, துதியின் நகரம் என்று சொல்லி உன்னுடைய மகிமையை நிரப்பும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுமை உன் தேசத்தில் வருவதில்லை, நீ அழிவு வர்றதில்லை. ஏன்னா இந்த மகிமையை சுற்றிலும் பாதுகாக்கும். வலது பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், இடது பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. காணும் தேவ மகிமை உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஒரு நிமிடம் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஐ வாண்ட் டு பி எ கேரியர் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். எங்கு போனாலும் உடைய மகிமையை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாய் நான் இருக்க விரும்புகிறேன். இந்த மகிமை இப்பொழுது கட்டடத்தில் அல்ல, உனக்குள்ளே வாசமாயிருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தலை மேல கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய மகிமை என் தலை மேல உதிப்பதாக. இன்னைக்கு நான் அந்த ஆலயத்தை விட்டு வெளியே புறப்பட்டு செல்லும் பொழுது நான் சாதாரணமா போக விரும்பல, உம்முடைய மகிமையோடு கூட கடந்து செல்ல விரும்புகிறேன். நான் எங்க போனாலும் உம்முடைய மகிமையை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். அந்த மகிமை நீ சுமந்து சென்றீனா நீ போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். நீ போகிற இடமெல்லாம் சமாதானம் வெளிப்படும். நீ போகிற இடமெல்லாம் தேவ பிரசன்னம் உன்னோடு கூட செல்லும். நீ போகிற இடத்தெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீ போகிற இடத்தில் அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பித்தால் பிசாசு ஓடும். நீயே நடமாடும் ஒரு மகிமையின் ஆலமாய் காணப்படுவாய். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன், என்னுடைய பாத ஸ்தலத்தை நான் மகிமைப்படுத்துவேன். I will glorify my church. உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். உனக்குள்ள அவருடைய மகிமை இறங்கி வந்தார். நீ அவருடைய மகிமை சுமந்து கொண்டு போய் எல்லா இடத்தினுடைய மகிமை வெளிப்படுத்துவாய். அதுதான் ஆண்டுடைய நோக்கம். ஏதோ நான் சர்ச்சுக்கு வந்தேன், மகிமைன்னு சொன்னேன், ஆண்டுடைய ஆலயத்தில் ஆவியில நிரம்பினேன்னு சொல்வதல்ல. அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய மகிமையை நான் என்னுடைய வாழ்வில் பெற்றுக்கொண்டு எங்கு போனாலும் இந்த மகிமையை சுமந்து கொண்டு போய் I am a carrier of the presence of God. ஆகவே தான் பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் நற்கந்தத்தை நாங்கள் எல்லா இடத்திலும் வெளிப்படுத்துகிறோம். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறது. நேரம் வேகமாய் ஓடுகிறபடினால 2வது காட்டு சொல்லுகிறேன். முதலாவதாக ஷிஃப்ட் இன் க்ளோரி, 2வதாக ஷிஃப்ட் இன் ஜெனரேஷன்ஸ், தலைமுறையில் ஒரு மாற்றம். இந்த ஏசாயா 60 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது விதமாய் சொல்லப்படுகிறது, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவள் எல்லாரும் மேகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமார் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். ராம் என்று சொல்லலாமா? இதுவரைக்கும் நிறையா சபையில் வயசானவங்க தான் இருப்பாங்க. இந்த சபைக்கு போனாலும் பாட்டிமா தான் நிறையா இருப்பாங்க. ஓல்டர் ஜெனரேஷன் 50 வயசுக்கு மேலே போன பிறகு தான் ஆண்டவரை தேடுவாங்க. ஆமாம், ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு இந்த பூமியில் இருக்கிற விசுவாசிகளை விட பரலோகத்தில் எனக்கு விசுவாசிகள் நிறையா இருக்கிறாங்கன்னு சொன்னார். ஏன்னா வரவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக ஜெர்மனி பரலோகத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். ஆனால் கடைசி காலத்தில் தேவன் செய்யக்கூடிய காரியம் என்ன? இந்த சபையில் ஒரு தலைமுறையில் ஒரு மாற்றத்தை தருவார். உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வரப்போகிறார்கள். கைகளை உயர்த்துறாமன்னு சொல்லலாமா? கைகளை உயர்த்தி பொழுதே தீர்க்க தரிசனமா ஜெர்மனுங்க கையை உயர்த்தி போய் சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்துக்கு வருவாங்க, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிப்பாங்க. இன்னைக்கு நீ கையை உயர்த்தி ஜெர்மன் பொழுது உன் மகன் எங்க இருந்தாலும் அவன் மேல் கர்த்தருடைய ஆவியான இறங்கி வருவாராக. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். கடைசி நாட்களில் என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். உங்களுடைய குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்களுடைய குமாரத்திகள் கர்த்தரை சேவிப்பாங்க. நல்ல கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் இயேசுவை சேவிக்க வேண்டும். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த திருச்சபையில ஆண்டவராகிய தேவன் ஒரு அடுத்த தலைமுறையின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அடுத்த தலைமுறையின் அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார்.
இந்த சபையிலிருந்து ஒரு வாலிப சேனையை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். அநேக வாலிபர்கள் இந்த சபையில எழும்பி கர்த்தரை சேவிக்க போகிறார்கள். இதுவரைக்கும் எந்தெந்த வாலிபர்கள் உலகத்தின் பின்னால் ஓடினார்களோ, பாவத்தின் பின்னால் ஓடினார்களோ, சினிமாவின் பின்னால் ஓடினார்களோ, போதை வஸ்துகளின் பின்னாடி ஓடினார்களோ, காதல் பின்னாடி ஓடினார்களோ, ஆண்கள் பின்னாடி பெண்கள் பின்னாடி சினிமா பின்னாடி ஓடினார்களோ, கர்த்தர் ஒரு அபவுட் டர்ன் கொடுக்க செய்து அவர்களை மாற செய்து அவர்களை இயேசுவை தேடும்படியாய் மாற்ற போகிறார். அவர்கள் இயேசுவை தேடி ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். என்னுடைய வார்த்தை கேட்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உடைய எதிர்காலம் உலகத்தில் அல்ல, உடைய எதிர்காலம் படிப்பில் அல்ல, உடைய எதிர்காலம் பிசினஸ்ல அல்ல, உடைய எதிர்காலம் இயேசுக்குள் புதைந்து கிடக்கிறது. இயேசு உனக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை தருவார். நீ அவரை நம்புவாயானால் அவருடைய வாளாக்காமல் தலையாக்குவார், அவருடைய கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை உயர்த்துவார். நீ தேடாத நன்மையை, நீ தேடாத ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். நீ ஏன் தூரமாய் போக வேண்டும்? நீ ஏன் அங்கும் இங்கும் அலைய வேண்டும்? தேவனை தேடி வா, இயேசுவை தேடி வா. நீ அவருக்குள் உன் வாழ்க்கையை கட்டுவாயானால் உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். இந்த திருச்சபையில ஆண்ட அநேக வாலிப பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். தேவ வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல ஏறி இருப்பார்கள். கையை உயர்த்துகிற ஆமைன்னு சொல்லலாமா? நல்ல வார்த்தை, அந்த தீர்க்கமான வார்த்தையை அறிக்கையிட ஆரம்பிங்க. சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைகள் சாதாரணமான நிலையில் அல்ல, அவள் உயர்ந்த இடங்களில் ஏறி இருப்பார்கள். என் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் கர்த்தர் என் பிள்ளைகளை போஷிப்பார். நான் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லுகிறேன், இந்த சபையிலிருந்து கர்த்தர் அநேக பிள்ளைகளை எழுப்பி உயர்ந்த இடங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நான் பேசுகிற வார்த்தை இந்த திருச்சபைக்கு மட்டுமல்ல, திருநெல்வேலியில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் அந்த சபைகள், அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதாக. இங்க இருக்கிற எல்லா தேவ மனிதனுடைய சபைகளும் அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. நம்முடைய திருச்சபைகளிலிருந்து இனி வரக்கூடிய நாட்களே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எழும்புவார்களாக, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எழும்புவார்களாக, கலெக்டர்ஸ் எழும்புவார்களாக, அரசியல்வாதிகள் எழும்புவார்களாக, உலகத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் எழும்புவார்களாக. இனி வரக்கூடிய நாட்களை எங்க சபையின் பிள்ளைகள் சாதாரண வேலையில் அல்ல, குமஸ்தா வேலையில் அல்ல, வாட்ச்மேன் டிரைவர் வேலையில் அல்ல, என்னுடைய சபையின் பிள்ளைகள், எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாக, தேசத்தில் உயர்ந்த இடங்களை ஏறி இருக்கிறவர்களாக, சபையின் அம்பாசிடர்ஸாக, சபையின் ஒளி விளக்குகளாக பிரகாசிப்பார்களாக. அதுதாங்க தேவ திட்டம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாலிபன் தானியேலை போல எழுந்து அங்க சிங்காசனத்தில் இருந்தால் அவன் தேசத்தின் சட்டத்தை மாற்றுவான். எஸ்தரை போல, தெபோராளை போல எழும்பினா, யோசேப்பை போல எழும்பினா தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நான் இந்த கதை தான் தீர்க்கமாக சொல்லுகிறேன். அடுத்த எழுப்புதல், அடுத்த எல்லையின் ஆசீர்வாதம் அடுத்த தலைமுறையினர் கர்த்தர் எழுப்ப போகிறார். ஒரு சந்ததி எழும்ப போகிறது. அது கர்த்தரின் சந்ததி என்று அறியப்படும். அது தாவீதின் சந்ததி, அது யோசுவாவின் சந்ததி, அது எஸ்தரின் சந்ததி, அது தெபோராளின் சந்ததி, அது தானியேலின் சந்ததி, அது நெகேமியாவின் சந்ததி, அது ஆலயங்களை கட்டுகிற சந்ததி, அது ஊழியங்களை செய்கிற சந்ததி. தேவன் தலைமுறையில் மாற்றத்தை தருவாராக. இனி வருகிற நாட்களில் சபைகளை வயதானவர்கள் மட்டுமல்ல, வாலிப பிள்ளைகள் நிறைந்திருப்பார்களாக. 110வது சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சொன்ன வார்த்தையின்படி அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே விடியற்கால கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் இருப்பதாக. கையை உயர்த்துறாமே சொல்லுங்க. இது பராக்கிரமத்தின் காலம், கடைசி நாட்கள், தேவனுடைய பராக்கிரமத்தின் வல்லமை வெளிப்படுகிற நாட்கள். இந்த வல்லமை நாட்களில் இந்த விடியற்கால கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் ஒரு வாலிப சமுதாயத்தை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். பரிசுத்தமுள்ள சந்ததியாய், பயபக்தியுள்ள சந்ததியாய், கர்த்தரை பின்பற்றுகிற சந்ததியாய், கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாய் கர்த்தர் அந்த சந்தை எழுப்புவார். நீங்க உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் கட்சிகள்லாம் வாலிபர்கள் வேணும், வாலிபர்கள் வேணும்னு கேட்குறாங்க. இந்தியாவில் வாலிபர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரனும் வாலிபனை கேட்குறான். ஆனால் அதையெல்லாம் விட என் இயேசுவுக்கு வாலிபர்கள் தேவை. வாலிப காலத்தில் இயேசுவை நம்பு. வாலிப பிராயத்தில் இயேசுக்கு உள்ளத்தை ஒப்பு கொடு. வாலிப காலத்தில் இயேசு சேவி. என்னுடைய 20வது வயதில் நான் தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டேன்.
என்னுடைய தகப்பனா நீங்கள்லாம் அறிந்திருக்கிறபடி பாஸ்டர் யோபு ஞான பிரகாஷ் ஐயா பக்தியுள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன். நல்ல ஊழியத்தில் அவர்கள் வளர்த்தினார்கள். நல்ல சின்ன வயதிலிருந்து ஆண்டவரை நேசித்தேன். ஆனால் என்னுடைய தகப்பன் தாய் ஊழியத்தில் அதிகமாய் கஷ்டப்பட்டார். பல சமயத்தில் உண்ண உணவு இல்லை, உடுக்க உடைகள் இல்லை. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப பிரயாசத்தோடு செல்லுவோம். ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட காசு இருக்காது, பள்ளிக்கூடம் போவதற்கு காசு இல்லை. பல விதத்தில் கஷ்டப்பட்டோம். நான் யோசித்தேன், நான் ஊழியத்துக்கு வரப்போகிறதில்லை, நல்லா வேலை செஞ்சு பணம் சம்பாதித்து என் அப்பா அம்மாவுக்கு ஊழியத்தில் உதவி செய்வேன், ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவேன், வேறு ஏதாவது படித்து நல்ல ஒரு டாக்டராக வந்து நல்ல பெற்றோர்களுக்கு ஊழியத்துக்கு உதவி செய்வேன். நான் டாக்டராக விரும்பினேன். மெடிக்கல் காலேஜிலலாம் போய் பரீட்சை எழுதினேன். வெள்ளூரில், பாண்டிச்சேரியில் எல்லாம் பரீட்சை எழுதினேன். அதற்காக வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தேன். விதமான ஒரு கூட்டத்தில் இருந்த பொழுது ஒரு நாளில் தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவாள் சத்தத்தை கேட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை அனுப்புங்க, என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன். ஆமாம், ஆண்டவர் சொன்னார், அவர் இல்லைப்பா நீ தான் எனக்கு வேணும்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு பாட தெரியாது, நான் பாடுனா கழுத வருதுங்கிறாங்க, அதனாடி யாராவது நல்ல பாட தெரிஞ்சவங்கள ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், உன் பாட்டு எனக்கு வேண்டாம், ஒரு ராகம் எனக்கு முக்கியமல்ல, நீ தான் எனக்கு வேணும்னாரு. ஆண்டவரே எனக்கு ஒரு தாளந்து இல்லை, நான் எந்திரிச்சுன்னா கையெல்லாம் நடுங்குது, பேச்சே வரமாட்டேங்குது, பெண்களை பார்த்தா பயப்படுறேன், என்னை விட்டுருங்க ஆண்டவர், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் சம்பாதிச்சு தரேன், ஆனால் என்னை கூப்பிடாதீங்க. என்ன இல்லை இல்லை நீ தான் எனக்கு வேணும், நீ உன்னை என்னுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா உன்னை நான் அபிஷேகித்து உலகமெங்கும் உன்னை சாட்சியாக பயன்படுத்துவேன், வா என்று சொல்லி ஆண்டவனை வருந்தி அழைத்தார். 20வது வயதில் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். 50 வருடமாக இயேசுவை 70க்கும் மேற்பட்ட தேசங்களை சுமந்து சென்று அவருடைய துதியை அறிவித்து வருகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இயேசுவுக்காக சேவை செய்வது. ஒன்றுக்கும் உதவாத எண்ணெய், ஒரு தாளந்து இல்லாத எண்ணெயை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய கனமான ஊழியத்தில் பயன்படுத்துவாரானால் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணுகிற நாளில் உன்னை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாயா? உன்னை குறித்த ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. உன்னுடைய வழிகள் ஆண்டவர் சொல்லும்போது உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கலாம் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாய் உன் வழிகளை விட என் வழிகளும் என் நினைவுகளும் வித்தியாசமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. நீ நினைச்சிருக்கிற நான் நிறையா பணம் சம்பாதிக்க வேண்டும், இந்த வேலை செய்ய வேண்டும், இந்த வேலை செய்ய வேண்டும். உலகம் தருகிற சம்பாத்தியத்தை விட என் இயேசு அதிகமாய் தர வல்லவர், இயேசுனை உயர்த்த வல்லவர். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டால் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி அவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடு. தேவனுக்கு ஊழியம் செய்ய அநேகர் தேவை. இந்த ஏசாயா 60வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக கேதாரின் ஆடுகள் அவருக்கு தேவை, நெபயோத்தின் கடாக்கள் அவருக்கு தேவை. கேதாரின் ஆடுகள், நெபயோத்தின் கடாக்கள் என்பது விசேஷமானவைகள். நெபயோத்தின் கடாக்கள் என்றால் தலைமையத்துவம் வைக்கிறவர்கள். இந்த திருச்சபையிலிருந்து அநேக வாலிப பிள்ளைகள் தலைவர்களாக எழும்ப போகிறார்கள். அநேக தலைவர்கள் எழும்பி கர்த்தரை சேவிக்க போகிறார்கள். கர்த்தர் உங்களை ஒரு தலைவனாக மாற்றுவார். ஆண்டவருக்கென்று சேவை செய்ய, தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஒரு சந்ததி எழும்புவதாக, ஒரு யோசுவாவின் சந்ததி எழும்புவதாக. இந்த தலைமுறையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. ஆகவே அந்த தேவனுடைய மகிமை சபையில் வெளிப்படும் போது நெக்ஸ்ட் லெவல் க்ளோரி, நெக்ஸ்ட் லெவல் ஜெனரேஷன், அடுத்த எல்லையின் தலைமுறையினரை கர்த்தர் எழுப்புவார். மூன்றாவதாக a shift in the goal, பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். அவதமான ஆசீர்வாதத்தின் அடுத்த எல்லைக்கு உங்களை நடத்தி செல்வார். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் அடுத்த எல்லைக்கு தேவன் உங்களை நடத்தி செல்வாரா? அப்படி சொல்லிட்டா எல்லாருடைய முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் வருது பாருங்க, எவ்வளோ சிரிப்பு. இவ்வளோ நேரம் சிரிக்காதவங்களாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளோ நேரம் மகிழ்ச்சியாக இருக்காங்கலாம் மகிழ்ச்சி. பொருளாதாரனாலே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வந்து விடுகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா?
நிறையா அந்த காலத்தில் பெந்தைக்கோஸ்து திருச்சபைகள்லாம் ஆமாம் மிக பரிதாபமான எல்லாம் ஓலை கொட்டைகளை நடத்தினாங்க. நாங்கள் பாயில் தான் உட்காந்துருப்போம், கிழிஞ்சு போன ட்ரம்மை தான் அடிப்போம், ட்ரம் அடித்து கிழிச்சு போடுவோம், டேம்ரின் அடித்து உடைச்சி போடுவோம். உட்கார வசதியான நாற்காலிகள் இல்லை, ஃபேன்கள் கிடையாது. பெந்தைக்கோஸ்து சபைகள்னால் ஏழ்மையான சபைகளாக காணப்பட்டது. ஆனால் பெந்தைக்கோஸ்து சபைகள் உண்மையாய் கர்த்தரை சேவித்தபடினாலே, தேவனுடைய மகிமை இறங்கி வந்தபடினால இன்றைக்கு பெந்தைக்கோஸ்து சபைகளை கர்த்தர் ஓகோன்னு உயர்த்தி ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு சிஎஸ்ஐ திருச்சபைகளை விட, லூத்தரன் திருச்சபைகளை விட பெந்தைக்கோஸ்து சபைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி ஏமன். யாராவது நினைச்சு பார்த்தோமா? பிரவீனுடைய ஐபிஎஸ் சபை வண்ணாரப்பேட்டையில் இப்படி மழை வெள்ளத்தினால் இடிஞ்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு நேர்த்தியா அழகா டபுள் மாடியில் இவ்வளவு பெரிய சபையாய் கட்டி தருவான்னு சொன்னால் அதுதான் தேவனுடைய மகிமையின் அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரத்தில் கர்த்தர் மாற்றத்தை தருவாராக. தேசிய 60 அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை குறித்து வாசிக்கலாம், தங்கத்தை குறித்து வாசிக்கலாம். தங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆமா, தூப வர்க்கத்தை கொண்டு வருவார்கள். ஜாதிகளின் முளைப்பாலை நீ குடித்து ஜாதியுடைய ஐஸ்வர்யத்தை நீ சாப்பிடுவா என்று தேவனுடைய வார்த்தை திரும்ப திரும்ப அங்கு வருகிறது. இந்த ஏசிய 60 அதிகாரத்தில் ஐஸ்வர்யத்தை குறித்தும் செல்வத்தை குறித்தும், எப்படி ஜாதியுடைய செல்வம் திரளாய் திருச்சபைக்கு வரப்போகிறது, எப்படி தேவன் சபை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஏசிய 60 அதிகாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். 16-17 நீ ஜாதியின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். 17ஆம் வசனம் சொல்கிறது, நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை குடிச்சு உங்களுக்கு ஒரு பதிலான அபிஷேகம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அனாயிண்டிங் சொல்லுங்க, பதிலான ஒரு அபிஷேகம். ஆமாம், நிறைய கடையில் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. உடைய பழைய ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து கொடுத்துட்டு புதிய ஃப்ரிட்ஜாக வாங்கிட்டு போங்க. பழைய வாஷிங் மிஷினை கொடுத்து புதிய வாஷிங் மிஷின் ஃப்ரீயாவாக கொடுக்குறோம். ஆமாம், டபுள் விலை போட்டு உடைய பழைய வாஷிங் மிஷின் எடுத்துட்டு புதிய வாஷிங் மிஷினை சார்ஜ் போட்டு கொடுக்க. அட்வர்டைஸ் மட்டும் ஆமாம், பழசை கொடுத்துட்டு புதுசு எடுத்துகிட்டு போங்கிறான். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தேவனுடைய திருச்சபைக்கு வரும் பொழுது உனக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை கத்து தருகிறார். உடைய கண்ணீருக்கு பதிலாக களிப்பு, உடைய பாடுகளுக்கு பதிலாக பலன், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான கனம், உடைய அவமானத்துக்கு பதிலாக நிந்தைக்கு பதிலாக உனக்கு மகிழ்ச்சியை கத்து தருகிறார். அந்த இரட்டை களைந்து போட்டு உன்னை மகிழ்ச்சினால நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம். இதுவரைக்கும் வாழ்க்கையில நீ ஒடுக்கப்பட்டு இருந்திருக்கலாம், கஷ்டத்தின் வழியாய் கடந்து வந்திருக்கலாம். வறுமை, ஏழ்மை, தரித்திரம், வேலையில்லா திண்டாட்டம், பிரச்சனை, கண்ணீர் இருந்திருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், இந்த சபையில் நீங்கள் வந்து இயேசுக்குள் நீங்கள் நாட்டப்பட்டு நீங்கள் வேரூன்றி நிலைத்திருக்கும் பொழுது நீ கனி கொடுப்பாய். பக்கத்திற்கு கை குடிச்சு, நீ இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். உன் கையில ஆசீர்வாதத்தை, செல்வ செழிப்பை தருவார். கர்த்தர் உன் கரத்தின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உனக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்க படுவாய். காரணம், தேவனுடைய ஆலயத்தில் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ அவரை தேடும் பொழுது ஆபிரகாமின் ஐஸ்வர்யத்தை உனக்கு தர வல்லவர். ஆண்டவரை தேடினா உன் சாபங்கள் மாறப்போகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டட்ட வராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள். நாம் ஏதோ செழிப்பை பற்றி பேசுறதில்லை. யார் இயேசுவை பிடித்து கொள்கிறார்களோ, இயேசுவே என் மகிமை, இயேசுவே என் ஐஸ்வர்யம் சொல்கிறார்களோ,
சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடிகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் இளைஞனுமாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமான, ஆனாலும் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் கண்டது இல்லை என்று தாவீது சொல்லுகிறான். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நீ கர்த்தரை நம்பினா உனக்கு ஒரு குறையும் இருக்காது. கர்த்தரை நம்புகிற தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உனக்கு நன்மை செய்வார். ஆண்டவனோடு கூட இருக்கிறபடினாலே உன்னை உயர்த்தி உனக்கு தேவையான நன்மைகளை தருவார். ஆண்டவர்கிட்ட வரும்போது அந்த இன்ஸ்டெட் ஆஃப் பிளஸிங் ஆசீர்வாதத்தை தருவார். அப்படின்னா என்ன? உன்னுடைய இரும்புக்கு கல்லுக்கு பதிலாக இரும்பை தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கல் இருந்தா இரும்பை தருவார். கல் பெருசா இரும்பு பெருசா? இரும்பு தான் விலை ஜாஸ்தி, கல் சாதாரண விலை. கல்லுக்கு பதிலாக உனக்கு என்னத்தை தருவார்? இரும்பை தருவார். இரும்பு வச்சிருந்தீங்கன்னா இரும்புக்கு பதிலாக என்னத்தை தருவார்? வெண்கலத்தை தருவார். என்ன தருவாங்க? இரும்புக்கு பதிலாக இரும்பு பெருசா, வெண்கலம் ஜாஸ்தியா? வெண்கலம் பிராஸுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தி. வெண்கலம் வச்சிருந்தீங்கன்னா வெண்கலத்துக்கு பதிலாக என்ன தருவார்? வெள்ளியை தருவார். வெள்ளி வைத்திருந்தா வெள்ளிக்கு பதிலாக என்னத்தை தருவார்? தங்கத்தை தருவார், பொன்னை தருவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? நான் அது இப்படி சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, இதுவரைக்கும் 2 வீலர் வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு 4 வீலை தருவாராக. இதுவரை 4 வீலர் வச்சிருந்தா உனக்கு 6 வீலரை தருவாராக. இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தீங்கன்னா உனக்கு சொந்த வீட்டை தருவாராக. இதுவரைக்கும் குடிசை வீட்டில் தங்கியிருந்தீங்கன்னா உனக்கு நல்ல ஓடு போட்ட வீட்டை தருவாராக. இதுவரைக்கும் ஓடு போட்ட வீட்டில் இருந்தீங்கன்னா உனக்கு நல்ல மச்சுப்பாவின வீட்டை தருவாராக. கர்த்தர் உனக்கு இருப்பதை இன்னும் பல மடங்கு உனக்கு பதிலான ஆசீர்வாதத்தை தருவாராக. கண்ணீருக்கு பதிலாக, வியாதிக்கு பதிலாக, பலவீனத்துக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு தம்முடைய பரலோகத்தின் பலகணிகளை திறந்து தந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை உன் பேரில் அளவில்லாமல் வருஷிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தரை ஓஹோன்னு உயர்த்தி ராஜாக்களுடைய பாலை குடிக்க வைத்து சிங்காசனத்தில் உன்னை உட்கார வைத்து உன்னை அழகு பார்ப்பாராக. நான் குழியில் இருந்தையா, பாதாளத்தில் இருந்தேன், குப்பையா இருந்தேன், தூசியா இருந்தேன். ஆனால் என்னை ஆண்டவர் குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து என்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் அவர்தான். பக்கத்தில் இருக்க கை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் தள்ளி உட்காரு, கொஞ்சம் தள்ளி உட்காரு. கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்க போகிறார், என் எல்லைகளை விரிவாக்க போகிறார். எனக்கு இடம் பத்தல, கர்த்தரின் நெருக்கத்தை மாற்றி என்னுடைய விசாலத்தை கொண்டு வந்து வைக்க போகிறார். என்னுடைய இடுக்கனை மாற்றி என்னை விசாலத்தில் வைக்க போகிறார். எப்ப நடக்கும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வெறுங்கையா வந்து வெறுங்கையா போகும்போது அல்ல, கர்த்தரை நான் கனப்படுத்தும் பொழுது, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், உன் ஆலையில் திராட்சரசம் வழிந்தோடும். பக்கத்தில் பார்த்தீங்களும் வழிந்தோடணுமா, நிரம்பி வழியணுமா? நீ செய்ய வேண்டும், முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நான் கர்த்தர் நல்ல வேலை கொடுத்தாரா, முதல் சம்பளத்தை கொண்டு வந்து கொடு. 10 நாள் சம்பளத்தில் 1 மாத சம்பளத்தை கொண்டு வந்து கொடு. அது எவ்வளோ லட்சமானாலும் பரவாயில்ல. அப்படி நீ கொடுத்தினா அந்த வேலையில் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, முதற் பலன் கர்த்தருக்குரியது, அதை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த முதற் பலனை நான் கர்த்தருக்கு கொடுத்தா மீதியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வருமானத்தின் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தனுடைய சம்பளத்தின் மீதியெல்லாம் ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது, எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் உங்கள் ஆலயத்தில் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை கொடுக்க வேண்டும். சும்மா ஆண்டு ஆசீர்வதிப்பான் எதிர்பார்த்தா வராது. விதையை விதைத்தால் அறுவடை உண்டாகும். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு விளைய செய்தார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த ஆலயத்துக்காக எவ்வளோ பேர் கொடுத்துருக்கிறீங்க, எவ்வளோ பேர் தாராளமாக கொடுத்தீங்க, இரவு பகலாதற்காய் உழைத்தீங்க. கர்த்தர் உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்களுக்கு நிறைவான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நேரமாய் விட்டபடியால் நான் முடிக்கிறேன். 4வது மாற்றம், பரிசுத்தத்தில் மாற்றம். ஷிஃப்ட் இன் காட்லினஸ். ஏசாயா 60:20 சொல்லுகிறது, ஜனங்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள். நீ நான் நட்டின கிளைகளாய் பரிசுத்தமாய் பரிசுத்த அலங்காரத்தோடு இருப்பார். தேவனுடைய திருச்சபையில்
தேவன் செய்யக்கூடிய 4வது மிகப்பெரிய காரியம், சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு அலங்காரமான மனவாட்டியாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக. அசுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருக்கட்டும். அநீதி செய்யணும், அநீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவனும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்யணும், நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், கிரியைகளினோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். நீதினா என்ன? நான் அவரை போல மாற வேண்டும். அவருடைய தெய்வீக சுபாவம் எனக்குள் வர வேண்டும். அவருடைய DNA எனக்குள் வர வேண்டும். அதுதான் நீதி. பக்கத்திற்கு கைகொடு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நீதிமான். உங்களுடைய நீதியின்படி அல்ல, இயேசு சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினபடியால் நீ நீதிமான். அவருடைய ரத்தத்தினால் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். நான் நீதிமானான நீ நீதிமானாக நடந்து கொள்ள வேண்டும். நீதிமானுக்குள்ள கிரியைகள் இடத்தில் காணப்பட வேண்டும். நீதிமானுக்குரிய வஸ்திரங்கள் இடத்தில் காணப்பட வேண்டும். அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற நீதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். We don't follow the culture of the world. உலகத்தின் அந்த கல்ச்சரை, கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறதல்ல. ஹாலிவுட் கல்ச்சர், பாலிவுட் கல்ச்சர். இன்னைக்கெல்லாம் சர்ச்சில் பார்த்தா சில வாலிப பிள்ளைகளை பார்த்தா அலங்காரமாக இருப்பது பதிலாக அலங்கோலமாக இருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்குது, அவங்கள பார்க்கவே முடியல. ஆனால் நாம் உலகத்தின் ஸ்டைலை பின்பற்றுறதில்லை, நாம் ஃபாலோ பண்ணுகிறது ஹெவன்லி ஸ்டைல், பரலோக கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம். கையை ஓட்டி சொல்லாமல், இயேசுவை போல என்னை மாற்று ஐயா, அவரை போல நான் சிந்திக்க வேண்டும், அவரை போல நடக்க வேண்டும், அவருடைய தெய்வீக சுபாவம் எனக்குள் இறங்கி வர வேண்டும். 15ஆம் சங்கீதம் சொல்கிறது போல, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் ஏறுவான், யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகின்றானே, இந்த பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் நடத்துவாராக. கடைசியாக a shift in the global harvest, அறுவடையிலே ஒரு மாற்றம். கடைசி வசனம் சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். கர்த்தராகிய நான் இதை சீக்கிரமாய் தீவிரமாய் நடப்பிப்பேன், அது சீக்கிரமாய் நடக்கும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வாஞ்சையை நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். கையை உயர்த்தாமன்னு சொல்லலாமா? ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு, எங்க மத்தியில், எங்களுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலய ஆண்டவரே பிரதிஷ்டை ஆராதனையை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உம்முடைய மகிமையினால நிரப்பினீர். எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும், எல்லா துதிகளையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க பொறுமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய ஆண்டவரே சபை எல்லா பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும். திரளான ஜாதிகள் இந்த இடத்துக்கு ஓடி வர பொறுமைக்காக ஆண்டவரை மந்தை பெருகுவது போல இந்த சபையின் ஜனத்தின் ஆண்டவரை மனிதரை பெருக பண்ண பொறுமைக்காக நன்றி செலுத்தி மகிமையை கனத்தை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக பிரசன்னம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தர் வருமளவும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை மகிமைப்படுத்த கைகளை உயர்த்தி சப்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் தேவனை மகிமைப்படுத்த இன்னொரு ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமென்.
எல்லாரும் இவளுக்கு நேராக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி சோத்திரத்தோடு கூட ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிற இந்த நல்ல நாளில் அருமையான இந்த சபையினுடைய போதகர் பாஸ்டர் பிரவீனையும் உடைய துணைவியா எலிசபெத் அவர்களையும் உடைய அருமையான 3 பிள்ளைகளையும் உடைய மகிமைக்காக ஒப்பு கொடுக்கிறோம். உடைய மகிமை இவர்களை இறங்கி வருவதாக, உடைய பிரசன்னத்தின் வல்லமைகளை நிரப்புவதாக, இவளை குறித்த உடைய தெய்வீக நோக்கங்கள் நிறைவேறுவதாக. இந்த அருமையான திருச்சபையை அடுத்த எல்லைக்கு நேராக நடத்தி செல்ல இந்த அருமையான ஊழியர்களை தைரியப்படுத்த பலப்படுத்துவீராக. இவர்களை சுற்றிலும் மகிமை இவளை பாதுகாப்பதாக. வேலி அடைத்து இரத்தத்துக்குள் மறைத்து உடைய கிருபை இவளை சூழ்ந்து கொள்ள உடைய தெய்வீக ஞானத்தினால, அறிவினால, கிருபையினால, திறமையினால, அபிஷேகத்தினால நிரப்பியப்பா இந்த திருச்சபைக்காய் நீ வைத்திருக்கிற உன்னத நோக்கங்களுக்குள் மகிமைக்குள் நடத்தி செல்வீராக. உடைய வல்லமையின் அபிஷேகம் இவளை நிரப்பி ஆசீர்வதித்து ஜாதிகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, இந்த பட்டணத்தில், திருநெல்வேலியிலும், தமிழகத்திலும், இந்திய தேசத்திலும் இவளை புகழ்பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, கீர்த்தியுள்ளவர்களாக பயன்படுத்தும். கிருபை சூழ்ந்து கொண்டு எப்பொழுதும் உடைய அன்பிலே பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்தோஷம், சந்தோஷம். சரிமா, God bless you. இந்த சபையினுடைய ஸ்தல போதகர் இப்பொழுது நன்றி உரை ஆற்றுவார்கள். ஆற்றின பிற்பாடு போதகருடைய குடும்பம் முன்பதாக வந்து முழங்கால் படியிட அருமையான தலைமை போதகர் ஐயா அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். பின்பதாக வெளியிலே கல்வெட்டை ஐயா திறந்து, மாடியிலே வீடு இருக்கிறது, அதையும் திறந்து பிரதிஷ்டை செய்வார்கள். இந்த ஆலய பிரதிஷ்டையுடைய கல்வெட்டை திறந்து வைக்கிறோம். ஹalleluya, amen. This renovated church building dedicated by Apostle David Prakasa was made possible through the generous contribution of IPA church believers, friends and donors of IPA Trollhättan Mission Sweden, City IPA Church, Vanarpete. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய சபைக்காக, வாலிபர் கூடுகை, சண்டே ஸ்கூல் மற்ற விசேஷித்த கூட்டங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டடத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவ நாமத்திலே அவருடைய மகிமைக்காய் திறந்து வைக்கிறோம். கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறோம். இடத்தில் நடக்கக்கூடிய சண்டே ஸ்கூல், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். ரத்தத்தை தெளிக்கிறோம், அசுத்தப்படுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எந்த ஒரு குறையில்லாதபடி இந்த இடத்தினுடைய மகிமை வெளிப்பட்டு இடத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிச்சு அந்த ஊழியர்களை செய்கிற பிள்ளைகள் பேரில், பங்கெடுக்கிற பிள்ளைகள் பேரில் அன்பின் கரத்தை வைத்து சத்தியத்திலே வளர, கிருபையிலே பெருக, ஒரு ஸ்தலமாய் இருந்து வளர்ந்து கனி கொடுக்க ஜனங்களை